ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். அது பார்க்கறதுக்கு முன்னாலே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி இந்த சம்மரில் கட்டாயம் செஞ்சு பார்த்துருங்க. அண்ட் மேங்கோ சீசன் இருக்கும்போதே இதை செஞ்சு சாப்பிட்ருங்க. ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் விளாக்ஸ், ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ், நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் என்னுடைய ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இதில் கிடச்சிரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பண்ணுறதுக்கு நான் 3 மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காய்கள் நான் எங்கள் வீட்டு மரத்துலேருந்து தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் தோலோடு தான் சேர்க்கிறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பம் இல்லைன்னா தோலை எடுத்துகிட்டு கூட இந்த ரெசிபி செஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன். அதில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணின மாங்காய்களை அதில் சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா அந்த எண்ணெய் படுற மாதிரி நல்லா பிரட்டி கொடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் இப்படி வதங்கட்டும். பாருங்கள், லைட்டாக எல்லாமே எண்ணெய் கோட்டாயே வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த போட்ட மசாலாஸ் எல்லாமே எல்லா மாங்காய் துண்டுகள்லையும் நல்லா கோட் ஆகணும். அந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்துட்டு ஒரே நிமிஷம் வச்சுருக்கலாம். இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு விசில் விட்டுடலாம். ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் விட்டால் போதும், அதிகமாக விடக்கூடாது. நான் ஒரே விசில் தான் விட்டேன். அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் அப்படியே வச்சுருந்தேன். ப்ரெஷர்லாம் போனவுடனே மூடியை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இந்த பச்சடிக்கு தேவையான இனிப்புக்காக நான் வெல்லம் சிரப் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லமாக தனியாக வச்சுருந்தீங்கன்னா அது தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கல் மண் இல்லாமல் உடச்சி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு மாங்காய்க்கு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சிரப் சேர்த்துட்டு இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருந்தா இல்லையா, அதையுமே சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வச்சுருக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான கலரில், பார்க்கும்போதே எவ்வளோ எம்மையாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும். இது செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் இந்த மாங்காய் சீசனில் கட்டாயம் இதை செஞ்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுன்னு விரும்பி சாப்பிட்டாங்க. உங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் அதே போல் தான் உங்களுக்கு பாராட்டு மழை கொடுத்துட்டு சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.